பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலும் இயேசுவின் வல்லமை ஒளித்து சார்பிலும் தேவனுடைய ஊழியக்காரனாக நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு வருகிறதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இயேசுவின் அழகும் அதன் அர்த்தங்களும் என்ற தலைப்பிலே இயேசுவின் யாத்திரைகளை குறித்து பார்த்து வருகிறோம். அந்த யாத்திரைகளில் நேற்றைய தினத்திலே இயேசு திசைகளுக்கு போனார் என்கிறதான ஒரு செய்தியையும், அந்த திசைகள் இயேசுவின் வருகைக்கு ஒப்பானது என்றும் நாம் பார்த்தோம். அது முதல் பகுதி. அதே செய்தியின் தொடர்ச்சி, அதாவது இயேசு திசைகளுக்கு போனார் என்ற செய்தியின் தொடர்ச்சியான இரண்டாவது பகுதியை இன்றைக்கு நாம் கேட்கலாம். மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்தால் இயேசு திசைகளுக்கு போனார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். திசைகள் என்பது எதை குறிக்கிறது? 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்தால் வாசல்களை காக்கிறவர்கள் 4 திசைகளிலும் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த வார்த்தைகள் எதை குறிக்கிறது? அதுதான் பாதுகாப்புக்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த கடைசி காலத்தில் எல்லாருக்கும் எல்லா இடத்திலும் எப்போதும் தேவையான ஒன்று ஒரு பாதுகாப்பு. அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த பாதுகாப்பு தேவை. அந்த பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். ஒருவேளை அந்த பாதுகாப்பு இதுவரைக்கும் இல்லாவிட்டால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பார்த்தால் 4 குறித்து இந்த வசனத்தில் காணலாம். 1 4 திசைகள், 2வது 4 தூதர்கள், 3வது 4 காற்றுகள், 4வதோ பூமி, சமுத்திரம், மரம் மற்றும் 4வதோ தேவனுடைய ஊழியக்காரர் என்கிற 4 தான் இது குறிக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கன்பான தேவச்சனமே, இந்த கடைசி காலத்தில் தேவன் நமக்கென்று ஒரு பாதுகாப்பை வைத்திருக்கிறார். அந்த வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அழகாய் சொல்லுகிறது. அந்த தூதர்கள் காற்றுகளை 4 திசைகளில் பிடித்திருக்க கண்டார்களாம். அப்படியானால் இந்த கடைசி காலத்தில் சூறாவளி, புயல், சுனாமி, எவ்வளவோ ஆபத்துக்கள் வருகிறது. இவையெல்லாம் வந்தும் நீங்களும் நானும் தப்பி இருக்கிறோம் என்று சொன்னால் கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி பாதுகாத்து இருக்கிறார் என்று அர்த்தம். எனக்கன்பானவர்களே, இதுவரைக்கும் பாதுகாத்தார் என்பதை விட இனிமேலும் உங்களை பாதுகாப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது. ஒரு அதிகாரமுள்ள தூதன் வந்து சொல்லுகிறான், இந்த 4 நீங்கள் சேதப்படுத்தாது இருங்கள் என்று கட்டளையிடுகிறான். அப்படியானால் உங்களுக்காக தேவன் இன்றைக்கு கொடுக்கிற வார்த்தை, என் மகன் இருக்கிற இந்த இடத்தை, என் மகள் இருக்கிற இந்த இடத்தை நீ சேதப்படுத்தாதே என்று கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி கட்டளையிடுகிறார். ஆனபடினால் திட்டமாய் சொல்லுவேன், உறுதியாய் சொல்லுவேன், தேவன் உங்களை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பை போடுகிறார். இயேசு இருந்த நாட்களில் அவரை கல்லெறிய பார்த்தார்கள், மலையிலிருந்து தள்ளிவிட பார்த்தார்கள், தூக்கி எறிய பார்த்தார்கள், கொலை செய்ய பார்த்தார்கள். ஆனாலும் அவர் பாதுகாக்கப்பட்டார். ஆனபடியால் தான் திசைகள் தோறும் ஊழிய செய்தார். அவரை ஆண்டவர் பாதுகாத்ததை போல, அவர் காக்கப்பட்டதை போல நீங்களும் காக்கப்படுவீர்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியானால் நீங்கள் காக்கப்பட வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டியது என்ன? இயேசு என்கிற ரட்சிப்பு நமக்குள் இருக்க வேண்டும். இயேசுவின் ரத்தம் என்கிற சுத்திகரிப்பு காணப்பட வேண்டும். இந்த ரட்சிப்பும் சுத்திகரிப்பும் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் காக்கப்படுவீர்கள். தேவன் உங்களை பாதுகாப்பார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஒரு முக்கியமான வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. இந்த வார்த்தையின்படி மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் ஊத்துவதை போல இந்த பூமியின் எந்த திசையில் நீங்கள் இருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டாலும் உங்களுக்கும் பாதுகாப்பு என்கிற வெளிச்சத்தை இன்று முதல் கர்த்தர் கொடுக்கிறார். உங்களை மூடி மறைக்கிறார். நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள். இது நடக்கும், இது நிறைவேறும். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள நல்ல பரமபிதாவே, திசைகளுக்கு நீர் போனீர் என்றும்
அந்த திசைகள் என்பது பாதுகாப்பை குறித்தும் நீர் தெளிவாய் திட்டமாய் போதித்ததற்காக ஸ்தோத்திரம். இதோ இந்த செய்தியை பார்க்கிற, ஜெபிக்கிற, கேட்கிற பிள்ளைகள் இந்த பூமியின் எந்த நாட்டிலே, எந்த திசையிலே, எந்த இடத்தில் இருந்தாலும் தேவனுடைய ஊழியக்காரனாக நான் அதிக தேவ கிருபையோடு உம்முடைய வல்லமையை கொண்டு நான் கட்டளையிடுகிறேன். இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாவதாக. பொல்லாப்பிலிருந்து, தீங்கிலிருந்து, பொறாமை பிடித்த மனிதர்களிடத்திலிருந்து, கொலைக்காரர்களிடத்திலிருந்து, அசுத்த ஆவியிலிருந்து, இந்த உலகத்தின் சகல தீங்கிலிருந்தும் இவர்கள் பாதுகாக்கப்படுவார்களாக, மூடி மறைக்கப்படுவார்களாக. தேவனுடைய காருண்யம் இவர்கள் சூழ்ந்து கொள்ளட்டும். நீ ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி, அப்படி செய்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.